தொலைக்காட்சியின் நகர்வல பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வல பகுதியில் நாம் காணவிருப்பது கடசோலை பள்ளியில் உயர்கல்வி வழியனுப்பும் விழா மற்றும் உலக புத்தக நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. கோத்தகிரியை அடுத்த கடசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. இந்த பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு குழந்தைகள் அவர்களின் படிப்பு இப்பள்ளியில் நிறைவடைந்ததை ஒட்டி அத்தகைய சிறந்த பழங்குடியினர் குழந்தைகள் உயர்கல்வி கற்பதற்கு 9ஆம் வகுப்பு பயில வழி அனுப்புதல் விழா கடசோலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் நல் இதயம் கொண்ட திரு நஞ்சுண்டன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியர் திலகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நல்லிதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஐயா அவர்கள் அந்த பள்ளியிலே படித்து செல்லும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி வழி அனுப்பியதாகவும், பள்ளி வகுப்பு முடிந்து அனைத்து குழந்தைகளுக்கும் கோத்தகிரி சிவகாமி எஸ்டேட் உரிமையாளர் கல்வியாளர் கோவை திருச்சி சிவக்குமார் சார்பில் ஆர்ட் பாக்ஸ் மற்றும் கேடயங்கள் ஆகியவை இந்த பள்ளியின் சார்பாகவும் அவர்களின் சார்பாகவும் நினைவு பரிசாக பள்ளியில் படித்து 9ஆம் வகுப்பு செல்லக்கூடிய பழங்குடியின மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது என்றும், மேலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பழங்கள், லட்டுகள், இனிப்புகள், பிஸ்கெட், மிக்சர், ஜூஸ் ஆகியவை சிறப்போடு அவர்களையும் வழங்கி உபசரித்தார்கள் என்றும், குழந்தைகள் கேக் வெட்டி தங்களின் மகிழ்ச்சியை ஆசிரியர் பெருமக்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பெற்றார்கள் என்றும், மேலும் அனைவரும் குரு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். அடுத்து கடசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் நல் இதயம் கொண்ட ஆசிரியர் திலகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நஞ்சுண்டன் தலைமையில் உலக புத்தக நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பட்டதாரி ஆசிரியர் பாலசுப்பிரமணியம் வரவேற்புரை நிகழ்த்தினார். மொபைல் விடு நூலை எடு, மொபைல் போனை விடு நூலை எடு என்ற பொருளில் தலைமை ஆசிரியர் நல் இதயம் கொண்ட ஆசிரியர் திலகம் நஞ்சுண்டன் பள்ளியில் பயிலும் சுமார் 40 குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்கினார். விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். மொபைல் போன் தருகின்ற கெடுதலை பற்றியும் நூல் தரும் அறிவுரையை பற்றியும் அழகாக எடுத்துச் சொன்னார் என்றும், 8ஆம் வகுப்பு குழந்தைகள் திருக்குறள், பாரதியார் கவிதைகள், அகராதி, கதைகள், புத்தகங்கள் உள்ளிட்ட நூல்களை மேனால் மாணவர்களுக்கு பெங்களூர் நாராயணன் வழங்கினார் என்றும், முடிவில் ஆசிரியர் ராஜேந்திரன் நன்றி கூறினார். நிகழ்ச்சி ஆசிரியர் ரெனிதா, பிரபாவதி, சாந்தகுமாரி, சத்யவாணி, பள்ளி குழந்தைகள் போன்றோர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்ததனாக நல்லிதயம் கொண்ட ஆசிரியர் திலகம் நஞ்சுண்டன் அவர்கள் நமது நகர்வள பகுதிக்காக தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து இந்த செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். இங்கே கூடியிருக்கிற மாணவ மணிகளுக்கும் என்பதற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் இது 8வது செட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2017 ஒவ்வொரு செட்டாக செஞ்சுட்ருக்கோம், நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து போகிறது 8வது செட்டு. 2015ஆம் வருஷத்தில் மிடில் ஸ்கூல் சாருங்கள முயற்சினால ஃபஸ்ட்டு நினைச்சு மிடில் ஸ்கூல் ஆச்சு மிடில் ஸ்கூலு. அப்போ ஃபஸ்ட்டு செட்டு 6th படிச்சுருந்தாங்க. 2017 தான் முதல் செட்டு போனாங்க. அப்படியே ஒவ்வொரு செட்டும் போகிற எல்லா செட்டுமே என்னது
ரொம்ப நல்ல முறையில் படித்து ஒழுக்கமாக என்ன செஞ்சுருக்கோம், இதுவரையும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், அனுப்பிச்சிட்ருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். சரியா? அப்போ இனி இங்கே இருக்கிற செட்டும் ஒவ்வொரு செட்டுக்கு மேலே என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும், நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், என்ன செய்யணும், ஆசிரியர்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக நல்ல பேர் வாங்கி தரணும். சரியா? நல்ல ஜாலியாக இருக்கிறது ஒரு பக்கம், அது ரொம்ப எல்லாருக்குமே விளையாட்டு. இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.